ஸோ இந்த வீடியோவில் மீனிங் பற்றி பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு நடக்கிற ஈவெண்ட்ஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ், சுச்சுவேஷன், பீப்புள் மேலே என்ன மீனிங் தரீங்க? பிகாஸ் ரியாலிட்டியில் எல்லா மீனிங்குமே இட்ஸ் நியூட்ரல், மீனிங்கே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க, சோகமாக இருப்பீங்க, டிப்ரெஷனுக்கு போவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணி வெளில வர மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நொடிக்கு பல லட்சம் பேர் இறக்குறாங்க. பட் அந்த டெத்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது இல்லை. ஏன்? பிகாஸ் நீங்கள் அவங்களுக்கு எந்த விதமான மீனிங்கும் கொடுக்கல, நீங்கள் நியூட்ரலாக இருக்கீங்க. ஸோ ரியாலிட்டி ஆஸ் இட் இஸ் நியூட்ரல். நம்ம என்ன மாதிரி மீனிங் தரோன்ற வச்சு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகேவா? இதை வந்து அது பேர் என்ன, நிறைய இன்செக்யூர் பீப்புள் கிட்ட இதை நிறைய பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 days மெசேஜ் பண்ணல, 5 days மெசேஜ் பண்ணலாம். என்ன மீனிங் தரீங்க? ஐயோ அவன் சீட் பண்ணிட்டான், ஐயோ அவனுக்கு என் மேலே பாசமே இல்லை, அவன் லவ்வே பண்ணல. இஸ் தட் த மீனிங் யூ கிவ்? ஆர் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இன்டர்வியூவில் அவங்க சொல்கிறாங்க ஓகே வி வில் கெட் பேக் டு யூ அப்படின்றாங்க. நீங்கள் இன்டர்வியூலேருந்து வெளில வந்த உடனே கண்டிப்பாக எனக்கு வேலை கிடையாது, என்ன உங்களுக்கு பிடிக்கல, வேலை போச்சு, அதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன மீனிங் அசைன் பண்றீங்க? ஒரு நியூட்ரலான ஈவெண்ட்டுக்கு நீங்க என்ன மீனிங் அசைன் பண்றீங்க? எல்லா ஈவெண்ட்ஸ், எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ், எல்லா சிச்சுவேஷன்ஸ், எல்லா பீப்புள் எல்லாருமே நியூட்ரல் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குள்ளேயும் இன்ஃபினைட் வெர்ஷன்ஸ் ஆஃப் அவர் செல்ஃப்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து என் பார்ட்னர் கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன், என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன், என் கொலீக்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன். லைக் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் தட் வி ஷோ டு பீப்புள். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் என்கிட்ட பீப்புள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க ஒரு ஃபேஸை சூஸ் பண்ணி, ஒரு மாஸ்கை சூஸ் பண்ணி அது என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. யாருமே ட்ரூவான ஒத்தன்டிக்கான செல்ஃபை இன்ட்ராக்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ நான் எப்படி அவங்களை பர்சீவ் பண்ணுறேன், நான் என்ன மீனிங் தரேன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து நான் கோவக்காரன், அவன் வந்து எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுவான், அவன் வந்து ரொம்ப கிரட்ஜ் வச்சுப்பான், அண்ட் அவன் ரொம்ப டாக்ஸிக்கான பர்சன் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன், ஒரு மீனிங்கோட நான் அவன் கூட பேசுறேன், அவன் கூட பழகுறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவன் பெட்டரே தான் பண்ண போறான், அஃப்கோர்ஸ் என் மேல கோவம் தான் பர போறான், அஃப்கோர்ஸ் எங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க போறது கிடையாது. பிகாஸ் தட் இஸ் த மீனிங், தட் இஸ் த பர்செப்ஷன் தட் ஐம் கிவிங் டு ஹிம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க அண்ட் நீங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் நீங்க பிச் பண்றீங்க, ஃபண்ட்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்க பிச் பண்றீங்க அப்படின்னா வாட் மீனிங் டு யூ அசைன்? ஓகே, let's take the same example. நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, இன்டர்வியூக்கு போகும்போது உங்க சட்டையில ஒரு கரை வந்துச்சு. ஓகே, there's some sort of கரை, நீங்க சாக்லேட் சாப்பிடும் போது some sort of கரை உங்க ஷர்ட்ல விழுந்துச்சு. இப்போ இந்த கரைனால வந்து எனக்கு வேலை கிடைக்க போறது இல்லை, இந்த கரை இருக்கிறதுனால, இந்த டர்ட் இருக்கிறதுனால என்ன இன்டர்வியூ இருக்கிற போறவர் வந்து என்ன ஜட்ஜ் பண்ண போறாரு அப்படின்ற மீனிங் நீங்க அசைன் பண்றீங்களா, இல்ல அது ஆக்சுவல் ஃபேக்டா, ஆக்சுவல் ரியாலிட்டியா? இல்ல இதுதான் இப்போ ஆக்சுவல் ஃபேக்ட், இதுதான் இப்போ ஆக்சுவல் ரியாலிட்டின்னு சொல்றீங்கன்னா நீங்க என்ன கடவுளா? நம்ம எல்லாருமே கடவுள் தான், we are all gods தான். பட் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு ஆர் யூ an absolute god? ஆர் யூ the source of all creation? அது நம்ம கிடையாது. we are unit of God, we are not the God, we are not the universe. ஸோ நீங்க என்ன மீனிங் அசைன் பண்றீங்களோ that is what you get manifested. நான் ரொம்ப திக்குவேன், ரொம்ப திக்கிறதுனால வந்து என் இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து அதை பார்த்துட்டு எனக்கு வேலை தரமாட்டாரு, ஸோ திக்கிறது வந்து எனக்கு வீக்னஸ், ஸ்டட்டர் ஆகிறது எனக்கு வீக்னஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது நீங்க டிசைட் பண்றீங்க. எனக்கு இது வீக்னஸ், இந்த வீக்னஸ்னால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகும் அப்படின்றத யார் டிசைட் பண்றா? நீங்க டிசைட் பண்றீங்க, நீங்க தான் அந்த மீனிங்கை தரீங்க. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை மீனிங் நம்ம தரோம்? ஒரு நாளைக்கு இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எடுத்துன்னு போறோம்னா, ஸோ லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி we know the end இல்லையா? நம்மளுக்கு என்ன எண்டுன்னு தெரியும், நமக்கு ஒரு கோல் இருக்குன்னா இந்த கோல் என்கிட்ட இருக்குன்ற ஒரு டிசிஷன் எடுத்துட்டு we need to stick to it, we need to stand firm. ஓகே, ஸோ ஒருத்தர் உங்களுக்கு சீக்கிரமா டெக்ஸ்ட் பண்ணலையா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்க ஒரு கிளைண்டா இருக்கட்டும், கிளைண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரீசார்ஜ் பண்ணலையா இருக்கட்டும், ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கடைக்கு வந்து கம்மியாகிடுறாங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன சுச்சுவேஷன், வாட் எவர் இட் மேபி. ஓகே, வாட் எவர், நீங்க ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாசம் கிளைண்ட்ஸ் வந்து வரலையா இருக்கட்டும், நடந்த முடிஞ்ச விஷயங்களுக்கு கூட யூ கேன் சேஞ்ச் த மீனிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, எஸ்டர்டே வந்து நீங்கள் எப்பவுமே 50 கஸ்டமர்ஸ் ஒரு நாளைக்கு எதிர்பார்ப்பீங்க, பட் நேற்று 10 கஸ்டமர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஓகேவா? 10 கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க அப்படின்ற மீனிங் நீங்கள் தான் சைன் பண்ணுறீங்க. யூ கேன் ஸ்டில் ரீரைட் இட், அந்த மெமரியை யூ கேன் ரீரைட். இல்லை நேற்று 50 கஸ்டமர்ஸ் சொன்னாங்க, நேற்று ஆக்சுவலாக 80 கஸ்டமர்ஸ் வந்தாங்க, நேற்று தான் என்னோட பிஸ்னஸ்லேயே த பெஸ்ட் டே, இன்னைக்கு த பெஸ்ட் டே, நாளைக்கும் பெஸ்ட் டே, எனக்கு எல்லா நாளுமே ஒரு செகண்டுமே கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க.
பிகாஸ் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில என்ன நடக்குதுன்றத அதை நீங்க உண்மையா எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்குள்ள என்ன இன்டர்னல் மீனிங்ஸ் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். வெளியில என்ன 3D ரியாலிட்டி நடக்குதோ யூ கேன் ஹேண்டில், யூ கேன் என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. பட் உள்ளுக்குள்ள உங்க அவேர்னஸ்ல வாட் டு யூ கீப்? இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும், உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும். நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வரவங்க நிறைய பேர் ஜாப் வேணும், நல்ல ஒரு ஹை அண்ட் பேக்கேஜ் வேணும். இப்போ இருக்கிற ஜாப் விட எனக்கு ஒரு ஹை அண்ட் பேக்கேஜுக்கு போகணும், எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது ஜாப் வேணும். அந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்கான கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ்லாம் வச்சுட்டு கால்ஸ் வருவாங்க. ஸோ என்கிட்ட ஜாப் இருக்கு ஆல்ரெடி, என்கிட்ட நான் கேட்குற ஜாப் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்ற ஐடென்டிட்டியில் இருக்கவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? என்ன மாதிரி மீனிங் அவனுக்கு கொடுப்பான்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு நாளைக்கு என்னென்ன மீனிங்ஸ் நீங்க கொடுக்குறீங்க? இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் என்ன நீங்க கொடுக்குறீங்க? ஸோ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எக்கச்சக்க தாட்ஸ் வரும். ஓகே, எக்கச்சக்க தாட்ஸ் வரும். இது என்கிட்ட இல்லை. நம்ம ஈகோ இட் வில் பிளே அ ரோல். நம்ம மேனிஃபெஸ்டேஷனை கெடுக்கிறதுக்குனே நம்ம ஈகோ வில் பிளே அ ரோல். ஸோ நம்ம கிட்ட இது இருக்குன்னு சொல்லும் போது, இல்லை உங்ககிட்ட இல்லையே, உங்க பேங்க் பேலன்ஸ் பாரு, உங்ககிட்ட காசே இல்லை. உங்ககிட்ட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்க உனக்கு வேலை இருக்கு? வீட்டில தான் இருக்க, பெருசா வேலை இல்லை. 4 பேர் வந்து சொல்லுவாங்க, என்னப்பா வேலை இல்லையாப்பா, வேலை என்ன பாக்குற? 3D ரியாலிட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அது காமிக்குதுன்னா, இவ்வளோ நாளா இவ்வளோ வருஷமா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 30 வயசு ஆகுதுன்னா 30 வருஷமா நீங்க ஓல்டு அவேர்னஸ்ல இருந்திருக்கீங்க, ஓல்டு ஐடென்டிட்டியில இருந்திருக்கீங்க. ஸோ நீங்க புது வகையா நீங்க திங்க் பண்ணும்போது, புது வகையா உங்க ஐடென்டிட்டியை மாற்றும் போது, உங்க அவேர்னஸ்ல புது விஷயங்களை நீங்க வச்சுக்கும் போது, இந்த ஓல்டு அவேர்னஸ் உங்க ஈகோ வந்து தடுக்கும். வேலை இருக்குன்னு சொல்லிக்கிறேன், ஆனா வேலை இல்லை பாரு, அப்படியே வந்து காமிக்கும். எல்லா விதமான எவிடன்ஸும் வந்து காமிக்குங்க பாரு, உனக்கு வேலை கிடையாது, உனக்கு வந்து கிட்ட பணம் இல்லை, நீ வந்து கமிட்டட் கிடையாது, நீ வந்து சிங்கிள், எப்பவுமே சிங்கிளா தான் இருப்ப. அந்த மாதிரி வெளில எவிடன்ஸ் அது காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. ஆமாப்பா, நீ 3D ரியாலிட்டி நீ சொல்றதான்ப்பா கரெக்ட். அதுதான் டெவில், அதுதான் ஈகோ. எல்லா விதமான டீட்டெயில்ஸும் காமிக்கும். இங்க பாரு, பேங்க் பேலன்ஸை பாரு, உங்ககிட்ட காசே இல்லை, சுத்தமா காசு இல்லை, பாத்தியா? அப்ப எப்படி நீ பணம் இருக்குன்னு சொல்லுவ? அப்ப எப்படி அந்த ஐடென்டிட்டியை வந்து நீ எடுத்துப்ப? அது கிடையாது, அது பைத்தியக்கார பணம். The devil is in the details. So stop giving a shit about those details, because what matters is your internal environment. நீங்க உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க, நீங்க உள்ளுக்குள்ள எது உண்மை, அதுல ஃபர்மா இருங்க. ஓகே, அதுக்குள்ள ஃபர்மா இருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மாலுக்கு போறீங்க. மால்ல வந்து ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது சே இதனால வாங்க முடியலையே, இது நீங்க தர மீனிங். இதுக்கு பதில் ஓகே இதை வாங்கலாம், இல்லை வாங்கலாம், இதனால வாங்க முடியும், கண்டிப்பா என்னால் வாங்க முடியும், பட் இப்போ எனக்கு வேணாம். ஆர் உங்களுக்கு இன்னும் வந்து உங்களோட லெஃப்ட் சைட் ஆஃப் பிரெயின், உங்க லாஜிக்கல் பிரெயின் வந்து இதை வந்து நம்ப முடியல அப்படின்னா, ஓகே 3D ரியாலிட்டியில வந்து பேங்க் அக்கௌண்ட்ல செப்பரேட் காசு இல்லை, பட் எங்கிட்ட எக்கச்சக்கமா காசு இருக்கு. சரி ஓகே, காசு 3D ரியாலிட்டி டிஃபெக்ட் ஆனப்போ வாங்கிக்கலாம். என்கிட்ட இருக்கு, எது எனக்கு வேணுமோ அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஐ ஹாவ் இட் வைப்ரேஷனலி. பிசிக்கலி நான் சொல்ல வைப்ரேஷனலி, பிகாஸ் உங்க வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிசிக்கல் ரியாலிட்டி மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்க வைப்ரேஷன் என்ன ஃப்ரீக்வன்சி வரும், உங்க ஃப்ரீக்வன்சில இருந்தா ரியாலிட்டி ஒரிஜினேட் ஆகும். ஓகே, ஸோ சொலிடிஃபைடு ஃப்ரோசன் ஃப்ரீக்வன்சி தான் எக்ஸ்டர்னல் பிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, ஆர் நீங்க ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்க, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்க முடியல அப்படின்னா, ஆல்ரெடி வாங்கின மாதிரி யூ திங்க் அபவுட் இட். நான் வாங்கிட்டேன், ஐ காட் இட், பிகாஸ் என்கிட்ட காசு நிறைய இருக்கு. ஐ எம் காட், ஐ எம் வெல்த், ஐ எம் லவ். எனக்கு எது வேணுமோ ஐ கேன் ஆல்ரெடி ஹேவ் இட், பிகாஸ் கிரியேஷன் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். எல்லா பாசிபிலிட்டிஸுமே இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை பாக்குறீங்க, ஐயோ என்னால் அது வாங்க முடியலையே, ஐயோ என்னால் இது பண்ண முடியலையே, அந்த மாதிரி ஆர் இந்த கோல் என்னால அச்சீவ் பண்ண முடியலையே. ஸோ ஒரு செகண்டுக்கு வந்து என்கிட்ட இருக்கு, எனக்கு என்னது கோல் இருக்கு, ஐ ஆல்ரெடி அச்சீவ் திஸ். இன்னொரு பக்கத்துல வந்து ஐயோ என்கிட்ட கோல் இல்லை. இப்போ நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, தென் யூ ஆர் டூ டபுள் மைண்டட். தி யூனிவர்ஸ் வில் நாட் நோ. உங்களுக்கு என்ன தரணும்னு யூனிவர்ஸ் தெரியாது. யாராவது உங்ககிட்ட வந்துட்டு, இப்போ என் பேர் நிதிஷ், ஓகேவா, யாராவது என்கிட்ட வந்துட்டு உன் பேர் நிதிஷ் கிடையாது, உன் பேர் சதீஷ் அப்படின்னு சொன்னா, கிடையாது, நான் அவனை கண்டு கூட மாட்டேன். பிகாஸ் ஐ நோ, எனக்கு தெரியும் என் பேரு நிதிஷ் தான். ஓகே, இப்போ நீங்க என்கிட்ட வந்துட்டு, தம்பி நீ பிளாக் டிஷர்ட் போட்டுக்கிட்டலப்பா, நீ வந்து ப்ளூ டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, நான் பிளாக் டிஷர்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
தட் லெவல் ஆஃப் கன்விக்ஷன், தட் லெவல் ஆஃப் நோயிங், அந்த அந்த தெரியும். ஆமா, பிளாக் டிஷர்ட் தான் போட்டுட்டு இருக்கேன், மேலே வானம் வந்து ப்ளூ கலர்ல தான் இருக்கு, ரெட் கலர்ல இல்லை. அந்த லெவல் ஆஃப் கன்விக்ஷன் இந்த உங்களோட கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ் கொண்டு வாங்க. எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி என்ன வேணா காமிக்கிட்டோம், முன்னாடி இந்த பொருள் வாங்க முடியாது, உங்கள்கிட்ட அந்த பொருள் வாங்க முடியாது, உங்களுக்கு இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. என்கிட்ட காசு ஆல்ரெடி இருக்கு, எதை நினைச்சாலும் வாங்கலாம். ஐ ஆம் ரிச், ஐ ஆம் வெல்தி. உனக்கு எந்த பொண்ணும் கிடைக்காது, உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாது, உனக்கு எந்த நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கவே கிடைக்காது, அதை காமிக்கிட்டோம். ஐ ஆம் இன் அ வெரி ஹாப்பி ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வெளில வரும்போது ஆல்ரெடி என் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண வெர்ஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அதை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவன் எப்படி என்ன மாதிரி மீனிங் கொடுப்பான். ஸோ என்ன உங்கள் மைண்டில் வர என்ன தாட்ஸ், என்ன வேணா தாட்ஸ் வேணால் வரட்டும், அது இமீடியட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு லக்ஸரி கார் வாங்கணும்னா யூ பை இட் இன் யோர் மைண்ட். இது நடக்கணும்னா அதை நடக்க வைங்க, உங்கள் மைண்டில் நடக்க வைங்க, அண்ட் இட்ஸ் டன். அண்ட் உங்கள் வேலையை பாருங்கள், நாலு என்ன பண்ணணுமோ, உங்கள் ஒர்க் இருக்கோ, உங்கள் ஜாப்ல இருக்கீங்களோ, வாட் எவர் சோர்ஸ் யூ ஹேவ், யூ டூ இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தி டே. என்னென்ன தாட்ஸ் வருதோ யூ கீப் சேஞ்சிங் இட், யூ கீப் சேஞ்சிங் இட், யூ கீப் சேஞ்ச் த மீனிங், யூ கீப் சேஞ்சிங் த மீனிங் ஆஃப் இட். வாட் எவர் தாட்ஸ், என்ன எண்ணங்கள் வருதோ யூ கீப் சேஞ்சிங் இட். ஐயோ என் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னைக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு தெரியலையே, என் ரெஸ்டாரண்ட்க்கு இன்னைக்கு 100க்கு மேலே கஸ்டமர்ஸ் வர போகிறாங்க. இந்த எல்லா ஒர்க்குமே நீங்கள் இன்டர்னலாக மட்டும்தான் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் ஃபைட் பண்ணி, எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு கரண்டாக ஒரு ஜாப்ல இருக்கீங்க, பட் வேற ஒரு ஜாபுக்கு போனோம்னா நீங்கள் வேற ஒரு ஜாப்ல ஆல்ரெடி இருக்கீங்க இன்டர்னலாக. பட் எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன வேலை பார்க்கணுமோ, என்ன என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒர்க் பண்ணணுமோ யூ டூ இட். உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஸ் அ ஃபிசிக்கல் பீயிங் அதை நீங்கள் பண்ணுங்க. பட் இன்டர்னலி நீங்கள் என்ன உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க, யூ கேன் செப்பரேட் இட் அவுட். தட் இஸ் அ ஸ்கில், யூ கேன் செப்பரேட் இட் அவுட், யூ கேன் செப்பரேட் இட் அவுட். உங்கள் 3D ரியாலிட்டியில் இருக்கிற ரோலும் இன்டர்னலாக இருக்கிற ரோலும் இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 20 கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா, பட் எனக்கு 100 கிளைண்ட்ஸ் வேணும்னா 100 கிளைண்ட்ஸ் இருக்கிறவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், 100 கிளைண்ட்ஸ் இருக்கிற நிதிஷ் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், 100 கிளைண்ட்ஸ் இருக்கிற நிதிஷ் எப்படி என்ன ஆட்டிடியூட்ல இருப்பான், எப்படி யோசிப்பான், எப்படி நடப்பான், எப்படி மற்றவங்க கிட்ட பேசுவான், அந்த ஐடென்டிட்டியில நான் இருப்பேன். ஈவன் தோ எங்கிட்ட 20 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, பட் மிச்சம் இருக்கிற 80 கிளைண்ட்ஸ் எங்கிட்ட இல்லை, அதை வந்து காமிக்கும், எக்ஸ்டர்னல் வந்து காமிக்கும், என்னப்பா 20 80 100 கிளைண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன், உங்ககிட்ட அப்பெல்லாம் இல்லையேன்ற எவிடன்ஸை வந்து வெளில காமிக்கும். பட் எனக்கு வெளில கவலையே இல்லையே, வெளில நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு போறேன். பட் உள்ளுக்குள்ள என்னோட இன்டர்னல் வேர்ல்ட்ல நான் சொல்றது தான் இங்க நிஜம், நான் சொல்றது தான் இங்க உண்மை, நான் தான் இங்க கிங்கு, நான் தான் இங்க கடவுள். என் இமேஜினேஷன்ல நான் சொல்றது தான் உண்மை. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர், முக்காவாசி பேர் அவங்க இமேஜினேஷன்ல கூட அவங்க அதை வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. பயம். அவங்க இமேஜினேஷன்ல கூட தனக்கு தானே என்ன வேணுமோ கொடுத்துக்க மாட்டாங்க. இஃப் யூ கான்ட் கிவ் யுவர் செல்ஃப் வாட் யூ வாண்ட், தென் ஹவ் வில் தி யூனிவர்ஸ் வில் கிவ் யூ வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்க உங்களுக்கு கொடுத்துக்க மாட்டீங்க. அப்போ கடவுள் எனக்கு இது கொடுக்கணும், அந்த யூனிவர்ஸ் எனக்கு இது கொடுக்கணும், இதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா எப்படி நடக்கும்? நடக்காது. உங்களால இப்போ கரண்டா வந்து 2 கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி உங்களால இமேஜின் பண்ண முடியுமா? அதை உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா? அந்த கேப்பபிலிட்டி இருக்கா? இருக்குப்பா, 2 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்தா ஆமா செம்மையா தான் இருக்கும். 100 கோடி ரூபா பிரேக் ஆகுதா? 100 கோடியா எப்படிப்பா முடியும்? இந்த இன்ஃபினைட் யூனிவர்ஸ்ல 100 கோடி வந்து ஒரு சின்ன பருக்க மாதிரி, அது கூட கிடையாது, அது கூட சின்னது, கால் தூசிக்கு சமம். பட் 100 கோடி பெருசு. அது அந்த மீனிங் யார் அசைன் பண்றா? நீங்க அசைன் பண்றீங்க. பிசினஸ்லாம் கஷ்டம்ப்பா, பிசினஸ்லாம் கஷ்டம், வேலைக்கு போனாதான் செக்யூர், பிசினஸ்லாம் ரிஸ்க். பிசினஸ்னா ரிஸ்க்ன்றதை யார மீனிங் அசைன் பண்றா? ஸோ பிசினஸ்னா ரிஸ்க்ன்ற மீனிங்கோட நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது ரிஸ்கா தான் இருக்க போகுது. பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். நீங்க எப்பவுமே ரைட்டு தான். பிசினஸ் ரிஸ்கா இருக்க போதுன்னா யூஆர் ரைட்டு, பிசினஸ்லாம் ரிஸ்கா இருக்காது, நான் சக்சஸ்ஃபுல்லாக ஆகுன்றது யூஆர் ரைட். நீங்க கரெக்ட் தான், நீங்க எப்பவுமே கரெக்ட் தான். அது நீங்க என்ன மீனிங் அசைன் பண்றீங்கனாலும். இந்த கேன்சர்ல இருந்து ரிகவர் ஆன பேஷண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ புரியும், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கியூரே பண்ண முடியாதுப்பான்ற டிசீஸ்லாம் வருதோ, யாரெல்லாம் கிவ் அப் பண்றாங்களோ அவங்க சீக்கிரமா செத்துருவாங்க.
பட் யாரெல்லாம் இது போயிடும், இந்த கேன்சர் போயிடும்பா, கவலையே இல்லை எனக்கு, நான் சொல்றது தான் இங்க. அந்த மாதிரி ஒரு வில் பவரோட இது போயிடும், இது கண்டிப்பா கியூர் ஆயிடும். எப்படி என்னன்னா எனக்கு தெரியாது, எப்படி கியூர் ஆகும், எப்படி கியூர் ஆகும், ரியாலிட்டி வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கு கியூர் ஆயிடும். ஸோ யூ கேன் அந்த அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த கேன்சர் இந்த மாதிரி கியூரே பண்ண முடியாதுன்ற டிசீஸ்ல இருந்து வெளில வரவங்களாம், அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நான் ஃபார் ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ஒரு என்னோட பார்ட்னரை வந்து அட்ராக்ட் பண்ண, என் பார்ட்னரை வந்து நான் அட்ராக்ட் பண்ணி இப்போ வந்து அவங்க என் ஃபியான்சி. ஓகே, ஸோ பட் நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கும்போது அவங்க என்கிட்ட பேசுறாங்களுமே அவங்க வந்து என்னோட பார்ட்னரா பேசுறாங்க. ஐ வுட் கீப் சேஞ்சிங் த மீனிங் எவ்ரி நைட். தூங்க போகும்போது நான் அவங்க கூட என்னென்ன பேசியிருக்கணும் அது எல்லாமே வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியில இருந்தா தூங்க போவேன். அவங்க சும்மா என்ன தட்டினா கூட அவங்க வந்து என்ன ஆசையா தான் தொடுறாங்க, அவங்க வந்து என் மேல ரொம்ப பாசம் இருக்கு, நான் மீனிங் கொடுத்துக்கிட்டேன். இன்டர்னலி எக்ஸ்டர்னலி நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ண போறேன். ஐ ஆல்வேஸ் கீப் அ பவுண்டரி பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் டு ஹர் அண்ட் ஷி ஆல்சோ நியூ இட். ஓகே, பட் இன்டர்னலி என்ன நான் மீனிங் எனக்கு நான் கொடுத்துன்னு நினைக்கிறேனோ அதை நான் கொடுத்துப்பேன். அதுக்காக வந்து நான் உள்ளுக்குள்ள இன்டர்னல் மீனிங் வந்து அவங்க வந்து என்னோட பார்ட்னர்னு சொல்றதுனால ஐ கான் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். பிகாஸ் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மேல நான் ஃபோர்ஸ் பண்ணியோ எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில நான் வந்து ஃபைட் பண்ணியோ இங்க ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. இன்ஃபேக்ட் அது பேக் ஃபேர் தான் ஆகும். உங்க வேலை, ஏன் வேலை, உள்ளுக்குள்ள என்ன மீனிங் நம்ம கொடுத்துக்கிறோம், நம்மளுக்கு பிடிச்ச மீனிங் நம்ம கொடுக்கறது மட்டும்தான். அது வெளில எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும், வெளில நான் ஏதாவது பண்ணணுமா, எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ணவும் கூடாது, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒரு கட்டத்துல ஓகே இதை பண்ணுடா அதை பண்ணுடா உங்க இன்ட்யூஷன் சொல்லும், யூ டூ இட். ஸோ இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஒரு டெலியூஷன்ல வர மாதிரி தான். பட் வாட் இஸ் டெலியூஷன் எனிவே? இதை பார்த்தா டெலியூஷன் வாங்க, இதை பார்த்தா பைத்தியக்காரத்தனம் வாங்க. நான் ஏன் இமேஜினேஷன்ல என்ன வேணா யோசிச்சுப்பேன், அதை கேட்கறது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அண்ட் இமேஜினேஷன் டஸ் கிரியேட் ரியாலிட்டி. இமேஜினேஷன் இஸ் காட். உங்க இமேஜினேஷன்ல கூட வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை உங்களுக்கு உங்ககிட்ட கொடுத்துக்க முடியலன்னா அப்போ வர யார் உங்களுக்கு ஏன் கொடுப்பா? உங்களுக்கே நீங்க உங்களுக்கு தேவைப்படுற காசு, உங்களுக்கு தேவைப்படுற லவ், உங்களுக்கு தேவைப்படுற ஹெல்த்தோ வாட் எவர் இட் இஸ் உங்க மைண்ட் லெவல்லயே உங்களால உங்களுக்கு கொடுத்துக்க முடியலன்னா அப்ப எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி உங்களுக்கு எப்படிடா கொடுக்கும்? So start changing the meaning of things. And என்னென்ன தாட்ஸ் வருதோ யூ ஸ்டார்ட் சேஞ்சிங் இட். ஒரு தாட்டுமே ஒரு எண்ணமுமே, என்ன எண்ணம் வருது அந்த எண்ணம் எனக்கு பிடிக்கல அப்போ மாத்துங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துங்க. பிகாஸ் மாத்த உங்க பிரெயின் ட்ரெயின் ஆகும், ஓகே இப்படிதான் யோசிக்கணும் அப்படின்னு. இந்த டாக்ஸ்க்குலாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அது கேட்காது என்ன சொல்றாங்க, பட் திரும்ப 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 தே கீப் ரிப்பீட்டிங் இப்படிதான் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேல டாக் வில் கெட் ட்ரெயின்ட். அதே மாதிரிதான் உங்க மைண்டும். இவ்வளோ வருஷமா இவ்வளோ மாசமா உங்க மைண்டை வந்து இந்த மாதிரி யோசிக்கணும், இந்த மாதிரி எமோஷன்ஸ் வரணும், இந்த ஃப்ரீக்வன்சிஸ் தான் இருக்கணும், இந்த ஐடென்டிட்டில தான் இருக்கணும்ட்டு யூ ஹவ் ட்ரெயின்ட் யுவர் மைண்ட் ஃபார் 20 years 30 years 40 years 50 years நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, இந்த 50 years ட்ரைனிங் வந்து ஒரு நாள் வந்து நான் பணக்காரன்பா, நான் ரிச், ஐ எம் வெல்தி அப்படின்னு 2 நிமிஷம் சொல்றதுனால உங்க லைஃப் மாற போறது கிடையாது. பிகாஸ் நான் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் இவ்வளவு வருஷமா வந்து உங்க ஈகோ வந்து டாமினண்டா இருந்திருக்கு. ஓகே, ஸோ யுவர் எனிமி இஸ் பிக். உங்க எனிமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனிமி. ஸோ யூ ஹாவ் டு பி அவேர். 24 மணி நேரமும் யூ ஹாவ் டு பி அவேர். என்ன யோசிக்கிறீங்க, என்ன ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்றீங்க, என்ன மீனிங் தெரியுங்க, வெளில நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கு என்ன மீனிங் தெரியுங்க, உள்ளுக்குள்ள நீங்க என்ன சேஞ்ச் பண்றீங்களோ. எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில வந்து அது இன்னும் வரவே இல்லைனாலுமே யூ ஹாவ் டு ஹேவ் ஃபெய்த், யூ ஹாவ் டு ஹேவ் ட்ரஸ்ட் தட் இட் வில் கம். யூ ஹாவ் டு ஹேவ் ஃபெய்த் தட் என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி. தட் இஸ் அடாப்டிங் அ நியூ ஐடென்டிட்டி. டெய்லி சொல்லிக்கோங்க. இன்டர்னலி யூ கீப் டிக்ளேரிங் இட். என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ யூ கீப் டிக்ளேரிங் இட். நான் எங்க போனாலுமே மக்கள் என்னதான் பார்ப்பாங்க, நான் எங்க போனாலுமே நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். நான் எங்க போனாலுமே என்ன பேசினாலுமே மக்கள் அதை கேட்பாங்க, என் சுற்றி பீப்புள் கேட்பாங்க. நான் சொல்றதா இங்க நடக்கும். நான் எங்க போனாலுமே பீப்புள் வந்து என்ன அட்மைர் பண்ணுவாங்க, பீப்புள் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் எங்க போனாலுமே ஐ வில் பி லைக் ஐ எம் த ஸ்டார் ஓவர் தேர். நான் என்ன வீடியோ போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க, மக்களுக்கு என் ஒர்க் பிடிக்கும்,
என் ஒர்க்கில் வந்து என் பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், எப்பவுமே மேனேஜர் என்னை பாராட்ட தான் செய்வார். என் கொலீக்ஸ் எப்பவுமே வந்து என்கிட்ட கைண்டாக தான் இருப்பாங்க. என் பார்ட்னர் என்கிட்ட சண்டே போட மாட்டாங்க, எப்பவுமே என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஐ ஹாவ் அன் அத்லெட்டிக் ஃபிட் பாடி. என் பாடி நான் என்ன சொல்கிறேன்னு என் பாடிக்கு திரும்ப அடாப்ட் பண்ணிக்கும். என் பாடி வந்து ஒரு கிளே மாதிரி. நான் என்ன இன்டென்ஷன் வைக்கிறோம், என் மைண்ட் என்ன யோசிக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக என்னோட பாடி அதை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க இன்டென்ஷன்ஸை 4 நாள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க மைண்டை ஐடியலா இருக்க விடாதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல நோண்டிக்கிட்டு இருக்காங்க, நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் லைஃப். உங்க மைண்டுக்குள்ள இன்டென்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு 100 கஸ்டமர்ஸ் வர போறாங்க, இன்னைக்கு 1000 கஸ்டமர்ஸ் வர போறாங்க, என் பேங்க் அக்கௌண்ட் இவ்வளவு காசு இருக்கு. யூ கீப் டிக்ளேரிங் இட். எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில வருது வரல அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அது என் கண்ட்ரோல் இல்லை. என் கண்ட்ரோல் இருக்குது இமேஜினேஷன், என் கண்ட்ரோல் இருக்குது என் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி நான் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த ஆட்டிடியூட், அந்த மைண்ட் செட்ல இருங்க. ஸோ ஒரு தடவையும் நீங்க வந்து யூடியூப்ல போகும்போது, இன்ஸ்டாகிராம்ல போகும்போது, நியூஸ் பார்க்கும் போது உங்களோட அட்டென்ஷன், உங்களோட ஃபோக்கஸ் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மேல தள்ளிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது யூஸ்லெஸ்ஸா தான் போகும். அது யூஸே கிடையாது. அந்த பவரை யூர் கிவிங் இட் அப். தேவையில்லாம ஒர்த்தே இல்லாத விஷயங்களுக்கு உங்க அட்டென்ஷன், உங்க ஃபோக்கஸை உங்களுக்கு பிடிச்ச லைஃப், உங்க ட்ரீம் லைஃப் உங்களால கிரியேட் பண்ண முடியும். பட் அந்த பவரை நீங்க எடுத்து கொடுத்துறீங்க. இதாப்பா வச்சுக்கோ. இந்த நியூஸ் சேனல்ஸ்லயும், இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ்லயும் இந்த ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ், என்ன ட்ரெண்ட் நடக்குது, என்ன நியூஸ் நடக்குது, அதெல்லாம் நான் நியூஸே பார்க்க மாட்டேன்னா கேட்ட கிடையாது. எனக்கும் தெரியும் விஜய் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு. டிவிக்கு ஜெயிச்சிச்சுன்னு எனக்கும் தெரியும். அவ்வளவுதான். டிவிக்கு ஜெயிச்சிருச்சு, இப்போ அவங்க எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறாங்க, ஐயோ என்ன நடக்க போது தெரியலையே. ஐ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் இட். இப்போ நான் போய் தளபதி சார், விஜய் சார், நீங்க வந்து இந்த கட்சியோட கூட்டணி பண்ணுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா அவர் கேட்க போறாரா? ஐ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் ஓவர் இட். தென் why the hell would I give attention to it? அந்த நியூஸ், அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச அப்புறம் ஓகே தெரிய போகுது, யாராவது பேச போறாங்க, ஒரு ஹெட்லைன் பார்த்தா தெரிய போகுது, ஓகே இந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க, ஃபைன். இந்த கட்சியோட கூட்டணி வச்சு அவள் தான் முடிஞ்சு போச்சு, என் லைஃப் முடிஞ்சு போச்சு. அந்த மீனிங் நான் அசைன் பண்றேன். எதுக்கு நான் அந்த மீனிங் அசைன் பண்ணணும்? ஐயோ டிவிக்கே ஜெயிச்சா தமிழ்நாடு நாசமா போயிடும், தமிழ்நாடு வந்து ஒர்த்தே இல்லாம போயிடும், என் வாழ்க்கை நாசமா போயிடும். யார் ஜெயிச்சாலுமே என் லைஃப் சூப்பராக தான் இருக்க போகுது. அந்த மீனிங் தான் நான் அசைன் பண்ணுவேன். யார் தலைவராக வந்தாலுமே, யார் சிஎம்மா வந்தாலுமே எனக்கு நல்லது தான் நடக்கும். எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலுமே எனக்கு அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க. அந்த மீனிங்கை நான் அசைன் பண்றேன். பிகாஸ் ஐ ஆம் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை பர்சனல் ரியாலிட்டி. இல்ல ப்ரோ, பாலிடிக்ஸ் வந்து உங்க லைஃப்ல எப்படி விளையாடும் தெரியுமா? அதை யார் டிசைட் பண்றா? அதை யாருங்க டிசைட் பண்றா? பாலிடிக்ஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து விளையாடும், பாலிடிக்ஸ் வந்து ஒரு தப்பான லீடர் வந்துட்டா நம்ம பர்சனல் லைஃப் செம்மையா அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற டிசிஷன், அதுவும் ஒரு மீனிங் தான், அதுவும் ஒரு டிசிஷன் தான். அதை யார் எடுக்கிறா? பட் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ்ல வந்து இந்த எழுதியிருக்காங்களா, கடவுள் வந்து எழுதியிருக்காரா பாலிடிக்ஸ் வந்து நிதிஷோட லைஃபை தீர்மானிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரா? எங்க எழுதியிருக்காரு காமிங்க பார்ப்போம். ஸோ வாட் ஆர் யூ டிசைடிங்? என்ன மீனிங் சரிங்க? இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நாளுக்கு நாள் என்னென்ன சொல்றீங்க, அந்த என்னென்ன மீனிங் நீங்க கொடுக்குறீங்கன்ற அதுக்கு அப்சர்வ் பண்ணுங்க, அவரா இருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ரியாலிட்டி என்ன இருக்குதுன்னு எனக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு எதுக்கு நான் என்ன டைம் வேஸ்ட் பண்ணோம்? அதுக்கு எதுக்கு அந்த ஒர்த்தே இல்லாத விஷயம் மேல, என்கிட்ட கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துக்கு மேல நான் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், நான் எதுக்கு வரி பண்ணணும்? ஸோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன். இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் வரப்போகுது. நான் டிசைட் பண்றது, நான் மீனிங் தருது. உடனே கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ என்ன ப்ரோ இந்த வீடியோக்கு வந்து 1000 வியூ தான் ப்ரோ வந்திருக்கு பாத்தியா ப்ரோ? நான் எதுக்கே பார்க்கணும்? 3D ரியாலிட்டிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே. இப்போ எண்டு தெரியும், ஓகேவா? இந்த வீடியோக்கு 2 லட்சம் வியூஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ட் எனக்கு தெரியும். ஓகே, டைம் டசன்ட் மேட்டர், டைம் டசன்ட் எக்ஸிஸ்ட். எப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது ஆகட்டும். பட் என்னோட வேலை எல்லாமே இப்போ நான் டிசிஷன் எடுத்தேன், அந்த டிசிஷன்ல ஃபர்மா நிக்கிறது மட்டுமே. அது எப்போ எக்ஸ்பிரஸ் ஆகும், அது எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் போயிட்டேன்னா தென் ஐ எம் ஃபாலிங் இன்டு த ட்ராப், ஐ எம் ஃபாலிங் இன்டு த இல்யூஷன். ஸோ என் வேலை என்ன? வீடியோ எடுக்கிறது, கண்டென்ட்டை மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுறது, அப்லோட் பண்றது, ஃபினிஷ், அவ்வளவுதான். ஐ ஹவ் டன் மை பார்ட். இதுக்கு மேல ஐ ஹாவ் டு பி இன் அ கரெக்ட் மைண்ட் செட், ஐ ஹாவ் டு பி இன் கரெக்ட் ஃப்ரீக்வன்சி, ஐ ஹாவ் டு கிவ் த கரெக்ட் மீனிங். என்னோட பர்செப்ஷன் கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த வீடியோ ஃபிளாப்பாவே போட்டோம், இந்த வீடியோக்கு 2 வியூ தான் வருதுன்னு வச்சுக்கோங்க.
ஓகே, அதுக்காக 2 வியூ தான் வந்துருச்சு, நான் அதை டிசைட் பண்ண மாட்டேன். இந்த வியூக்கு 2 லட்சம் வியூ தான் வந்துச்சு, நான் டிசைட் பண்றேன். என் இமேஜினேஷன் நான் டிசைட் பண்றது. ஸோ வாட் எவர் இமேஜினேஷன் யூ கீப் கோயிங் த்ரூ இன்சைட் யுவர் மைண்ட், அது ரிஃப்ளெக்ட் ஆகி தான் ஆகணும். அதுதான் லா. அது எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்ற கேள்வி நான் கேட்க முடியாது. பிகாஸ் அது எனக்கு கேவலை கிடையாது, அதுக்கு எனக்கு தேவை கிடையாது. பிகாஸ் ஐ எம் குட் வித் இட், ஐ எம் குட் வித்வுட் இட். என்னோட எமோஷன்ஸ், என்னோட ஃப்ரீக்வன்சி எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மேல டிபெண்டா கிடையாது. டிபெண்டா இருக்கேன்னா அது தட் இஸ் வாட் லீட்ஸ் டு ஃபெயிலியர். ஓகே, ஸோ ஐ ஆம் இண்டிபெண்ட் ஆஃப் external reality. Whatever happens outside doesn't bother me. I don't care. என்ன வேணா காட்டட்டும். அது ஒரு பெரிய பிரச்சனை காட்டுதுன்னா கூட I can handle it, I can deal with it. But internally I will be still. Internally நான் தர definitions தான், internally நான் தர மீனிங் தான். அண்ட் அந்த மீனிங் ட்ரூவா இருக்கணும். அந்த மீனிங் வந்து யூ ஹாவ் டு பிலீவ் இன் இட், யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் இட். என்னால் அந்த மீனிங்காக ட்ரஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து $10 பில்லியன் இருக்குப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா, அஃப்கோர்ஸ் என்னால் நம்ப முடியாது. ஸோ ஐ நோ எந்த விஷயம்லாம் நான் சொன்னால் எந்த மீனிங் நான் கொடுக்குறேன்னு அது ஒத்தன்டிக்காக இருக்கணும். யூ ஹாவ் டு பி ஒத்தன்டிக் ஆஸ் வெல். அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் அது உங்களுக்கு உண்மையாக இருக்கணும், நீங்கள் என்ன மீனிங் தரீங்களோ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் தான் வருவாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு எனக்கு 5 கஸ்டமர்ஸ் வராங்க, ஒரு நாளைக்கு எனக்கு 10 கஸ்டமர்ஸ் வராங்க. தட் இஸ் ஒத்தன்டிக் டு மீ. ஓகே, ஒரு நாளைக்கு 10,20,000 கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு நான் சொன்னால், அஃப்கோர்ஸ் அதை எவனா நான் நம்ப போகிறது இல்லை. என்னால் ஜென்யூனாக அதை நம்ப முடியும்னா அஃப்கோர்ஸ் நான் அதை சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ பி ட்ரூ, பி ஒத்தன்டிக். வீம்புக்கு நான் என்கிட்ட $10 பில்லியன் இருக்கு ப்ரோ, நான் வந்து அந்த மீனிங் கொடுத்துக்கிட்டேன் ப்ரோ, ஆனால் வரவே இல்லையே ப்ரோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்றீங்கன்னா, அது உங்களோட புரிதலை சொல்லுது, எந்த அளவுக்கு மோசமாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க மேனிஃபெஸ்டேஷன் பற்றி அப்படின்னு. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. என் கூட பேசணும், என் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், என்ன மாதிரி மற்ற பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இல்லை என் கூட 1-on-1 ஒர்க் பண்ணணும், ஏதோ எனக்கு ஸ்பெசிஃபிக் டிசைர் இருக்குது, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கான அட்வைஸ் வேணும், 1-on-1 ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே என் புக்கிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் யா, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video.